கமல்ஹாசனின் அரசியல் சாயம் வெளுத்துவிட்டதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். மக்களை சந்திப்பதற்கு அவருக்கு முகமில்லை அப்படிங்கறதான் அர்த்தம். ஏனென்றால் அவர் இங்க வந்து நிற்கும் போதும் அவரோட கட்சியும் சரி அவரும் சரி இந்த தொகுதி மக்களுக்கோ அல்லது தொகுதி போட்டியிட்ட நேரத்திலே கூட மக்கள் அணுக முடியாத ஒரு நபராகத்தான், ஒரு வேட்பாளராகத்தான் திரு கமல்ஹாசன் இருந்தார். அதற்கான ஒரு சரியான பதிலை கோவை தெற்கு தொகுதி மக்கள் அளித்தார்கள். இப்போது மக்களை சந்திக்கின்ற போட்டியிடுகின்ற அந்த மனநிலையிலிருந்து அவர் வந்து ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனால் கோவையில நான் திருப்பியும் மூக்கொடைச்சிருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் அவளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். வராது, எங்களுக்கு ஏமாட்டம் தான். ஆமா, அப்புறம் இந்த மாதிரி போக முடியலன்னா அப்படித்தானே போக முடியும். எப்படியாவது ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கறது மட்டும்தான். அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல நான் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர போறேன், தமிழ்நாட்டுல வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன், நான் ஒரு முதல்வர் வேட்பாளர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திரு கமல்ஹாசன் அவர்கள் அவரோட இந்த ஒரு குறைந்த கால ஜேர்னில அவர் வந்து எந்த ஒரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணாரோ, எந்த கட்சி லஞ்சத்துக்கு ஊழலுக்கு ஆதரவா இருக்கோ, வாரிசுக்கு ஆதரவா இருக்கோ, அந்த கட்சியோட அவர் போய் கூட்டணி அமைச்சதும், பிளஸ் ஒரு எப்படியாவது ஒரு எம்பி நான் ஆக மாட்டேனா, நம்மள வந்து மக்கள் இப்படி தோக்கடிச்சிட்டாங்களே, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமேங்கிற அந்த அடிப்படையில கூட அவர் ராஜ்யசபாக்கு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் வேட்பாளராகவே நின்று நீங்கள் மக்களிடம் பேச முடியாது. நீங்கள் பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்து என்ன பண்ண போறீங்க? அந்த கூட்டணிக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அதனால் உங்களுடைய அரசியல் ஆசைக்காக அந்த பதவி நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களே தவிர, நீங்க யூ ஆர் பிகம் a ஸ்டார் கேம்பெயினர், ஒரு நட்சத்திர பேச்சாளர். அந்த நட்சத்திர பேச்சாளருக்கு என்ன விலை? ராஜ்யசபா விலை, அவ்வளவுதான். நிச்சயமா நீங்க அதை அப்படிதான் பார்க்க முடியும். இல்லன்னு சொன்னா இந்நேரம் வந்து களத்துல இருந்திருக்கணும். சரி, ஓகே, தேர்தல் தெற்கு தொகுதியில அவர் வந்து போட்டியிட்டு தோல்வி அடைந்த போது கூட திருப்பி வந்து எங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாமே, இந்த தொகுதியோட பிரச்சனைகளை பேசியிருக்கலாமே. அது எதுவுமே இல்ல. திருப்பி வந்து அவர் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஒருவேளை அவருக்கு தயக்கம் இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம். அதனால் இப்போது அவருடைய அரசியல் சாயம் என்பது வெளுத்து விட்டது. அவரோட பாட்டு ஒண்ணு இருக்குல்ல படத்துல, அந்த பாட்டு தான். உங்களுக்கு தெரியுமே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.